வணக்கம். இன்று 10ஆம் வகுப்புக்கான அலகிட்டு வாய்பாடு கூறுக என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கும் 3 மதிப்பெண்கள். அதற்கு முன்பால் ஒரு சிறிய கதை. ஒரு பேருந்து நிறுத்தத்திலே பேருந்து வந்து நிற்கின்றது. அனைவரும் ஓடிச் சென்று ஏறுகிறார்கள். எல்லா இருக்கைகளும் நிரம்பிவிட்டன. ஒரே ஒரு இருக்கை மட்டும் வெற்றிடமாக இருந்தது. அதில் மிகப்பெரிய குண்டன் ஏறி அமர்ந்து கொண்டான். அந்த இருக்கை அவனுக்கே சரியாக போய்விட்டது. அந்த சமயத்தில் இன்னொரு பெண் சிறு குழந்தையுடன் பேருந்தில் ஏறுகின்றாள். அவள் அமர்வதற்கு இடம் இல்லை. யாரும் எழுந்து இடம் கொடுக்கக்கூடாது, நகர்ந்தும் இடம் கொடுக்கக்கூடாது என்பது விதி. ஆகையால் அந்த பெண் அந்த குழந்தையை அந்த குண்டானவனிடத்திலே கொடுத்துவிட்டு நின்று கொண்டாள். அந்த சமயத்திலே நடத்துனர் வந்து பயணச்சீட்டை வாங்கி கொடுக்கின்றார். பயணச்சீட்டு கொடுக்கும் பொழுது அந்த பெண் ஒரே ஒரு பயணச்சீட்டை மட்டும் பெற்றுக்கொண்டாள். நடத்துனர் வண்டியில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது எல்லாருடைய தலையையும் எண்ணுகின்றாள். அப்பொழுது குழந்தைக்கும் தலை இருக்கும். ஆனால் குழந்தைக்கு பயணச்சீட்டு இல்லாததால் குழந்தை தலையை விட்டுத்தான் எண்ணுகின்றார். இப்பொழுது நாம் விதி ஒன்றை தெரிந்து கொண்டோம். குண்டான் அமர்ந்து கொண்டிருந்தால் யாரும் அமர முடியாது, அவன் யாரையும் சேர்த்து கொள்ள மாட்டான். எண்ணும் பொழுது குழந்தை தலையை விட்டுத்தான் எண்ண வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்வு, அதே பேருந்து திரும்பி வரும் பொழுது அதே மாதிரி ஒரே ஒரு இருக்கை வெற்றிடமாக இருந்தது. அந்த இடத்தில் மிகவும் குச்சியாக இருக்கின்ற ஒரு மனிதன் ஏறி அமர்ந்து இருந்தான். அவனுக்கு அருகில் மிகப்பெரிய இடம் இருந்தது. அதே குண்டானவன் மறுபடியும் ஏறி வந்து அந்த ஒல்லியான இடத்திலே அருகிலே அமர்ந்து கொண்டான். இப்பொழுது என்ன தெரிகிறது என்றால், ஒல்லியானவன் யாரையும் சேர்த்து கொள்வான், குண்டானவன் யாரையும் சேர்த்த மாட்டான். குழந்தையை யார் வேணாலும் மடியில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். என்னும் பொழுது குழந்தை தலையை விட்டுத்தான் எண்ண வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். இதை அப்படியே நாம் அலகட்டு வாய்பாடு கூறுக என்பதற்கு கொண்டு வருவோம். குண்டானவன் என்பதை நெற்றெழுத்துக்கள் என்றும், ஒலியானவன் என்பதை குறில் எழுத்துக்கள் என்றும், குழந்தை என்பதை புள்ளி எழுத்துக்களாக கொள்ளுவோம். அதை ஒரு திருக்குறளிலே நாம் இப்பொழுது வைத்து பார்க்க போகின்றோம். இப்பொழுது முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உங்களுக்கு இதே மாதிரி அலகட்டு வாய்பாடு கூறுவதற்கு இப்படி எழுதி கொள்ளலாம். இதை குறிலெழுத்தாக இருப்பதால் இதை ஒல்லியானவன் என்று சொல்கிறோம். ஒல்லியானவன் யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வான். அதே சமயத்தில் இதில் ஒல்லியானவன் யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வான். இது ஒல்லியானவன் யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வான். ஆனால் குழந்தையை தனியாக அமர வைக்க கூடாது என்பதற்கு அதாக கோடு போடுகிறோம். அதுக்கடுத்தது இது குண்டானவன் யாரையும் சேர்த்த மாட்டான். இது ஒல்லியானவன் யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வான். இங்கு கோடு போடுவோம். இது ஒல்லியானவன் யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வான். ஆனால் குழந்தையை விடக்கூடாது என்பதற்காக இங்கே கோடு போடுகிறோம். இது ஒல்லியானவன், இது யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வான். இவ் பிரிக்கும் பொழுது இதுக்கு மட்டும்தான் நாம் வாய்ப்பாடு எழுத வேண்டும். இதில் 2 எழுத்துக்கள் உள்ளன. 2 எழுத்துக்கள் உள்ளதால் இதை நிறை என்று எழுதுகிறோம். அடுத்தது, இது ஒரே ஒரு எழுத்து இருப்பதால் இதை நேர் என்று எழுதுகிறோம். இதில் 2 எழுத்துக்கள் இருப்பதால் இதை நிறை என்று எழுதுகிறோம். இதை நேர் என்று எழுதுகிறோம். அதே சமயத்தில் இங்கே 3 எழுத்து என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் குழந்தைக்கு பயணச்சீட்டு இல்லை. அதனால் குழந்தை தலையை விட்டுத்தான் எண்ண வேண்டும். ஆகையால் இதில் இந்த இருக்கையில் 2 பேர் தான் அமர்ந்து கொண்டுள்ளார்கள். அதனால் இது நிறை என்றும், இது ஒரே ஒரு எழுத்து ஒல்லியானவன், ஒத்த சொல்லியெல்லாம் ஒல்லியானவன், 2 சொல்லியெல்லாம் குண்டானவன் வச்சுக்கோணும். இது ஒத்த சொல்லியாக ஒல்லியானவன், அது குழந்தையோட சேர்த்து கோடு போட வேண்டும். அதனால இது நேர். அதுக்கு அடுத்தது இன்னும் அதிகப்படியாக 3 சொற்கள் இருப்பதால் இது குண்டானவன், குழந்தையும் இருப்பதால் இது நேர். அடுத்தது இது குண்டானவன், இது ஒரு எழுத்து, அதனால இது நேர். அதை போல இது ஒரு எழுத்து, இது நேர். இதில் 2 எழுத்துக்கள் இருப்பதால் இது நிறை. இது ஒரு எழுத்து இருப்பதால் நேர். அடுத்தது இது 2 எழுத்து இருப்பதால் குழந்தையை விட்டுவிட வேண்டும், நிறை. அடுத்தது இது நேர். இந்த கடைசி சொல்லுக்கு மட்டும் தனியாக வாய்ப்பாடு இருப்பதால் அது பிறகு சொல்லுகிறேன். அப்போ 2 எழுத்துக்கு இப்போ நிறை நேர். நீங்கள் இங்கு வாய்ப்பாடு எழுதி கொள்ள வேண்டும். தேமா, புளிமா, கூவிளம், கருவிடம் என்று எழுதி கொண்டு அதை அசைபிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறை நேர் என்பதுக்கு இங்கே பார்க்குற போது என்ன இருக்குதுன்னா புளிமான்னு இருக்குது. அதே மாதிரி இதுவும் நிறை நேர் புளிமா. இது என்னன்னா புளிமான்னு வருது. ஒன்று எச்சா வரதுனா காய் தான் சேர்த்தோணும். வேறு எது சேர்த்துனாலும் அது தவறு. புளிமாங்காய், புளி மாங்காய் என்று எழுதி கொள்ள வேண்டும். அடுத்தது இது நேர் நேர். தேமா உங்களுக்கே தெரியும். நிறை நேர் என்பது இங்கே எழுதியிருக்கிற புளிமா. அதுக்கடுத்தது புளிமா, புளிமா என்று எழுதிக் கொள்வோம். ஆனால் கடைசி சொல்லை மட்டும் 2 எழுத்துக்கள் இருப்பதால் நிறை என்று எழுத வேண்டும். ஆனால் இங்கு அதிகமாக எத்தனை எழுத்துக்கள் வந்தால் பூ என்ற ஒரு எழுத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். நிறைவு. அப்ப நேர் என்று இருந்தால் நாள் என்றும், நிறை என்று இருந்தால் மலர் என்றும், நேர்வு என்றால் நேர் என்றால் நாள் என்றும் எழுதி கொள்ள வேண்டும். அதே போல நிறை என்றால்
மலர் என நிறை என்றால் மலர் என எழுதி கொள்ள வேண்டும். நேர்வு எத்தனை எழுத்துக்கள் வந்தால் பூ போடுவோம். நேர்வு என்றால் காசு என எழுதி கொள்ள வேண்டும். நிறைவு என்றால் பிறப்பு என எழுதி கொள்ள வேண்டும். நிறைவு என்றால் பிறப்பு என்று எழுதி கொள்ள வேண்டும். இங்கு நிறைவு என வருவதால் இது பிறப்பு என்று வாய்ப்பாடு சொல்கிறோம். ஆகையால் விதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒல்லியானவன் என்றால் யாரை வேணாலும் சேர்த்திக்குவா, குழந்தை வாங்கி மடியில் உட்கார வச்சுக்குவா. குண்டானவன் யாரையுமே சேர்த்த மாட்டா, குழந்தை வாங்கி மடியில் வச்சுக்குவா என்ற போது குழந்தை தலை விட்டுட்டு என்னொன்று. இது மனதில் கொண்டு, இந்த கதையை மனதில் கொண்டு அசைவித்தால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி.